எவ்ரிவன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனை பார்க்குறோம். 25,580 அப்படின்றது ஓப்பன். ஸோ நியரஸ்ட் ஸ்ட்ரைக்காக 25,600 காலும் 25,600 புட்டும் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதில் யூஸ் பண்ண போகிற டூல் பிரேக் ஒன் பாயிண்ட் அப்படின்ற இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக நம்ம லாங் டைமாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆக்சஸ் வேணும் அப்படின்றாங்க. நம்மளோட கம்யூனிட்டியில் பின் பண்ணியிருக்கேன் இந்த டெலகிராம் ஐடிக்கு நீங்கள் பின் பண்ணி உங்களுக்கான ஆக்சஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் 28 பாயிண்ட் 29 பாயிண்ட் லோவரில் ஓப்பன் ஆகிறோம் 30 பாயிண்ட். ஸோ புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாரே அந்த லைனை உடச்சி ஹையரில் க்ளோஷர் கொடுக்குறோம். ஸோ அப்படின்னும்போது ரொம்ப சிம்பிளாக 2 லைனை மட்டும் வச்சு ஒரு பிகினர் ட்ரேடர் லாங்கா ஷார்ட் அப்படின்னு கேட்டால் ரொம்ப கிளியராக ஷார்ட்டு தான்பா, இதை வந்து 30 பாயிண்ட் லோவர் இருக்குது, டீக்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ இதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுதான் அந்த லைனை உடச்சிருக்கு, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலே போயிருக்கு. அப்போ இதில் தான் நான் வந்து பொசிஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இந்த ப்ரீமியம் அரௌண்ட் 65லேருந்து 360 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு, 300 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, திஸ் இஸ் அ பேசிக் திங். ஸோ லெட்ஸ் மூவ் டு ஐடிஎம் கான்செப்ட். ஸோ ஐடிஎம் கான்செப்ட் அப்படின்போது ஸோ 25,600 காலம் 25,600 போட்டும் 25,500 காலம் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாவது பார் பர்ஃபெக்டாக அவனோட பிஇபியை உடச்சி லோவரில் க்ளோஷர் கொடுக்குறான். தேர்ட் பார் பிஇபியை ரெசிஸ்டண்ட் அடிக்கிறோம். ஸோ அந்த டைமில் ஆஸ் அ புட் ஆப்ஷன் ட்ரேடராக எனக்கு என்னோட அட்வான்ஸ் லெவலில் என்ட்ரி கொடுக்குறான். எங்கப்பா கொடுத்தான் அப்படின்னு கேட்டால் அந்த பார் ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தான் 30 பாயிண்ட்ஸ் நான் மினிமம் டிவி பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணோம், இட் வெண்ட் அப் டு 75 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டான ஒரு 1:3 ரிவார்டை நமக்கு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கே முடிஞ்சுது, நீங்கள் முடித்ததான் போயிருக்கலாம். ஸோ இல்லை நான் அகைன் அந்த ரீட்டர்ஸில் எடுக்க போகிறேன், இல்லை ஃபஸ்ட்டு ட்ரேடே நான் இங்கே தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் என்ட்ரி போட்டுட்டு ஸோ இதுதான் டிபின்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பக்கம் 79 பாயிண்ட்ஸ். ஏன் இந்த பர்டிகுலராக இந்த ப்ரைஸ் தான் ஆப்ஷன் பையராக என்ட்ராகிறோம் அப்படின்றதான் முக்கியமே, மற்ற எதுவும் முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த இடத்துல தான் ப்ரீமியத்தில் நமக்கு அவங்க என்ட்ரி பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இந்த ப்ரைஸில் அப்படின்னா அந்த ப்ரைஸில் தான் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், அந்த ப்ரைஸில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எங்கே போய் நிறுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ இதுவும் வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுற ஒரு லெவலில். ஸோ ஏன் அங்கே நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரைஸில் மட்டும்தான் ஆஸ் அ ஆப்ஷன் பையராக வி ட்ரேட். ஓகேங்களா? ஸோ ஸ்பாட் 25,500லேருந்து 580லேருந்து ஸோ லோவர் ப்ரைஸஸை க்ரியேட் பண்ணுது. 550ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 550யும் நமக்கு ஃபஸ்ட்டு பார் பிலோ த பிரேக் ஈவன், புட் ஆப்ஷன் ஆல்சோ பிலோ த பிரேக் ஈவன். பட் புட் ஆப்ஷனில் நமக்கு ட்ரேடு இங்கே ட்ரேடு கிடச்சி இங்கே ட்ரேடு முடியுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக ஆஸ் எ ஏடிஎம் பிளேயராக இதில் வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிருக்க முடியும். ஜஸ்ட்டு ஒரே ஒரு லைன் பிரேக் ஒன்று மட்டும் ஆச்சு. ஓகே, ஐடிஎம் கான்செப்டில் ஸோ புட்டு தான் என்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ வி ட்ரேட் ஒன்லி இன் புட் ஆப்ஷன், வி நெவர் ட்ரேட் இன் கால் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட்டில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரே ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதில் ட்ரேட் பண்ணி அந்த வீக்கெண்ட் கெயினில் இருக்குமா, மைனஸில் இருக்குமா, மந்த் எண்ட் கெயினில் இருக்குமா, மைனஸில் இருக்குமா அப்படி தான் அனலைஸ் பண்ணுமே தவிர ஒரு ட்ரேடை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடு க்ரீனு, செகண்ட் ட்ரேட் க்ரீனு, தேர்ட் ட்ரேடு எஸ்எல் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ட்ரேடு ஃபோர்த்து ட்ரேட்லேயே நீங்கள் கான்செப்டையே மாற்றினீங்கன்னா வி காண்ட் சக்ஸஸ் இன் மார்க்கெட். ஸோ மஸ்ட் ஃபாலோ ஒன் கான்செப்ட், ஒன் ரூல், ஒன் செட்டப். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் என் நம்பர் ஆஃப் கான்செப்ட் இருக்குது. ஸோ தாவி போகிறவங்க கடைசி வரைக்கும் தாவிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு இடத்துல ஒரே ஒரு கான்செப்டில்
ஸ்டேபிளாக நிற்க முடியாது, ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. ஸோ அப்படின்னும் போது 1 or 2 கான்செப்ட், நாங்கள் 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து டீச் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட். இப்போ ஆஃபீஸ் கோவர் ஆர் நான் கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸாக்டான என்ட்ரி பண்ணணும். ஸோ மல்டிபிள் என்ட்ரி நான் பண்ண மாட்டேன். 1 டேக்கு 1 or 2 என்ட்ரி தான் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீஷியஸாக என்ட்ரி இருக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து பர்ஃபெக்டான செட்டப். ஸோ இதில் இந்த இன்பிட்வீன்லாம் ட்ரேடே போட மாட்டோம், ஓகேங்களா. ஒன்லி அடித்தா இந்த ப்ரைஸ், அரல்ஸ் இங்கே, அரல்ஸ் இந்த லைனை உடச்சி இங்கே ரீட்டர்ஸ் கொடுத்தா இங்கே. ஸோ மற்ற ப்ரைஸில் வி காண்ட் என்டர் இன் திஸ் செட்டப், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இந்த கான்செப்டை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு எக்ஸாக்டான என்ட்ரி எக்ஸிட் வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ ரெக்கார்டட் கோர்ஸாகவும் கொடுத்துட்ருக்கோம், ப்ளஸ் லைவ் கிளாஸும் வீக்கெண்ட்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொரீஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 1-on-1 செஷனும் ஈவோடியில் வந்து எடுப்போம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ நம்ம கண்டக்ட் பண்ண போகிறேன் ஜனவரி மந்த்துக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கான்செப்டோட நம்மளோட பிரேக் ஈவன் கான்செப்ட் ப்ளஸ் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஐடி ஆர்எல்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பின் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் ஏன் எடுக்கிறோம் என்ட்ரி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணும்போது தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். தேங்க்யூ.